ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. இஷ்ட நிஷ்டை, அதாவது இறைவனிடம் ஒருமுகப்பட்ட மன ஒருமைப்பாடு, வழிபாடு. இஷ்ட தேவதை வணங்குவதுதான் அந்த நிஷ்டை என்பதை பற்றி விவேகானந்தர் ஒரு சொற்பொழிவிலே ஒரு வகுப்பிலே எடுக்கிறார். நிஷ்டை என்றால் அதற்கு ஒரு உதாரணம் அனுமன் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு விரும்புறாரு. அதனால் அவர் அந்த துவாரகைக்கு போறாரு. துவாரகையில கிருஷ்ணர் ஆட்சி புரிகிறார். அங்கு சென்றவுடன் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், நான் உன்னை இந்த ராமருடைய வடிவத்திலேயே காண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, ஏன் இந்த உருவத்துல என்ன குறை இருக்குது? நானே தான் ராமன், நானே தான் கிருஷ்ணன். அப்படி இருக்கும்போது எல்லா உருவங்களும் நானே தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதுக்கு அனுமன் சொல்றாரு, அந்த சமஸ்கிருத வார்த்தை, ஸ்ரீநாதே ஜானகி நாதே அபேத பரமாத்மனி ததாபி மம சர்வஸ்வம் ராம கமலலோச்சனி. அதனுடைய பொருள் என்ன? கிருஷ்ணா, அது எனக்கு தெரியும், நீயே தான் அந்த ஜானகி ராமனாகவும் இருக்கிறாய், லக்ஷ்மி நாதனாகவும் இருக்கிறாய். ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேருமே அந்த அவதாரங்கள் தான், விஷ்ணுவினுடைய அவதாரங்கள். ஆனால் எனக்கு இஷ்ட தேவதை, இஷ்ட நிஷ்டா, எனக்கு எல்லாமே அந்த ஜானகி ராமன் தான் என்று கூறுகிறார் அனுமன். இதுதான் நிஷ்டை என்பது இந்த வழிபாட்டிலே கூறப்பட்டிருக்கிறது. பல கடவுள்கள் இருக்கிறார்கள், ஆனால் நமக்கென்று ஒரு இஷ்ட நிஷ்டை பக்தி யோகத்துல விவேகானந்தர் கூறுகிறது. இதுதான் நிஷ்டை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையே வணங்குங்க, இல்லாவிடில் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, வளர்ச்சி எதுவும் இருக்காது. ஒரே ஒருவரை பற்றி கொள்வதுதான் நிஷ்டை என்று விவேகானந்தர் கூறுகிறார். அந்த நிஷ்டையை நாம பயிற்சியில செஞ்சு நம்ம அதை அடைவோமாக. ஜெய் ராமகிருஷ்ணன்.